ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறுடி கேஸில நம்ம மூத்த வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காப்புல ராஜாராணிய கூப்பிட்டு வச்சு, ராஜாராணி வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி உண்மைய சொல்லிர்றாங்க. நாங்க 3,00,000 எடுக்கவே இல்ல. இவரு வந்து பலிய போட்டதுனால தான் நாங்க இப்படிலாம் ஒரு காரியத்த பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பலார்ன்னு அறையும் விடுறாப்புல யாரு நம்ம முத்து ராஜாவுக்கு. "ஏன்டா உன் பொண்டாட்டியவே இப்படி பண்ணி வச்சிருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு, "சாரி இனிமேல் நாங்க பண்ண மாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இப்ப மன்னிப்புலாம் கேட்டா பத்தாது, எழுதி குடு" அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிறாங்க. கடைசியா வந்து "எங்கள மன்னிச்சிருங்க. நாங்க இனிமேல் இது மாரி பண்ண மாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே இந்த பக்கம் வந்து அப்ப அந்த 3,00,000க்கு யார் தான் எடுத்தது? 2டே பேர் தான். ஒண்ணு மனோஜா இருக்கணும், இல்ல இந்த பாரதாரம்மாவா இருக்கணும். அதனால உண்ம ஒரு நாள் வெளிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிறாப்புல நம்ம முத்து. நம்ம பார்லமாவுக்கு ஒரே ஷாக்கு. உள்ள வந்து நம்ம மனோஜ நோண்டி நோண்டி கேட்கிறாப்புல. நம்ம பார்லரம்மா வந்து அப்படியே மழுப்புறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நம்ம மீனாவுக்கு கோவம் வந்து சொல்லியிருக்காப்புல. 2 பேருமே தேங்க்ஸ் கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முத்து சொல்றாப்புல, "விடு மீனா, நம்ம வந்து மறப்போம், மன்னிப்போம்" அப்படிங்கிற மாரி உள்ள பண்ற உதவி வந்து எதுவும் பெருசா இது பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறாப்புல. இங்கிட்டு முருகன் கால் பண்ணி வந்து பத்திரிக்கை குடுக்கணும். இதுக்கு கோயிலுக்கு வாங்க அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டு கோயிலுக்கு போறாங்க. அங்க போனா பத்திரிக்கை உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. நம்ம மீனா வந்து வித்யாட்ட கேட்கிறாப்புல. யாரு? நம்ம கிரிஷோட அவங்க அம்மா வந்து ஃபோன் நம்பர கேட்க, நம்ம வித்யா வந்து திகைச்சு போய் நிக்கிறாங்க. அதோட முடியுது. அடுத்த ப்ரோமோ காட்டுறாங்க. அதுல வந்து நம்ம ரோகிணி வந்து சிந்தாமணிட்ட போயிட்டு நம்ம கடைய காலி பண்ண சொல்றா.